கூட்டணியில. இப்போ வடிவேல் அவர்கள் திமுகவுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே விஜயகாந்தோட கனெக்ட் பண்றாங்க. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மேல எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ யாரு விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு 10 வருஷம் ஒரு சினிமாலே இல்ல. இப்ப விஜய்க்கு எதிராக திரும்ப இறங்குறாரா வடிவேலு? ஆமாம், கட்டாயமாக இறக்குவாங்கல்ல. இப்போ சினிமா கவர்ச்சி தான் விஜய் பின்னால் நிற்கிது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அப்போ யார் மீதெல்லாம் மக்களுக்கு ஒரு அபிமானமும் அன்பும் இருக்கோ அவங்கள இறக்கி விடணும்னு நினைக்கிறதுல தவறு இல்லை. ஒரு கட்சி அதை தான் செய்யும். இன்றைக்கி மாறி போச்சு. ஒரு காலத்தில் வடிவேலு காமெடியை ரசித்த எல்லாருமே இன்றைக்கி பிளாக் காமெடின்னு சொல்கிறாங்க, டார்க் காமெடின்றாங்க. அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. ஒரு காமெடி நடிகர் மீண்டும் மக்கள் மத்தியில் வந்து நின்னால் எவ்வளோ கூட்டம் வரும், அவருக்கு எவ்வளோ கைத்தட்டல் வருங்கிறத நம்ம சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இந்த முறை அவருடைய பிரச்சாரம்ங்கிறது ஃப்ளாப் ஆகும். அது இல்லைங்க, நடிகர்களுடைய முகமூடிங்கிறது அப்படி தானே, அப்பப்போ மாற்றி மாற்றி எதையாவது போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுதானே அவங்களுடைய அடிப்படை குணமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, வடிவேலு திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டம் கட்டி வச்சுட்டாங்க. அவர் படப்பிடிப்புக்கு வர்ற நேரம், அவர் எவ்வளோ நேரம் அங்கே வந்து நடிக்கிறாரு, அதற்கு தினந்தோறும் அவர் வாங்குகிற சம்பளம் கட்டுப்படி ஆகுமா, இப்படிலாம் பார்த்து தான் அவர் வேண்டான்னு முடிவெடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட வடிவேலு இன்னைக்கு வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறாரு. நடுவில் என்ன நடந்தது அப்படின்னா, வடிவேலு வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு லெட்டர் எழுதினார். அது தெரியாமல் திமுக மேடையில் பேசிட்டோம்மா, எந்த மேடையிலையும் உங்களை நான் தரக்குறைவாக பேசலை, நீங்கள் என்னை மன்னிக்கணும், நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன்னு கடிதம் எழுதினார். எந்த கடிதத்தையுமே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. கிட்டத்தட்ட தொடர்ந்து பல முறை கடிதங்கள் எழுதிட்டே இருந்தார் வடிவேலு. எந்த கடிதத்தையும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வடிவேலுக்கு வந்து ஒரு மேடையில் ஏறி பேசுகிறோம், நாம் பேசுகிறது எல்லாமே ஸ்லிப் ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற எண்ணம் ஏற்கனவே ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு.